ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய்க்கனக திருளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆவணி மூலப் பெருவிழா மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிலே வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 4ஆம் திருநாள் அற்புதமாக தர்மிக்கு பொற்கிளி அளித்த திருவிளையாடலை எல்லாம் வல்ல சிவபெருமான் நிகழ்த்தி காட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றான். வங்கிய சூடாமணி பாண்டியன் மதுரையை ஆட்சி செய்து வருகிறான். அவன் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோயிலிலே நந்தவனம் அமைத்து பல வகையான மரங்களையும் மலர் செடிகளையும் பராமரித்து வருகிறார். அந்த நந்தவனத்திலே செண்பகப்பூ செடிகளையும் வைத்து அந்த பூக்களை இறைவனுக்கு சூட்டி மகிழ்ந்திருக்கிறார். அதிகமாக செண்பக மாலையிலேயே இறைவன் காட்சி அளித்தமையால் செண்பக சுந்தரர் என்றும் மன்னன் செண்பக பாண்டியன் என்றும் அழைக்கப்படுகிற அளவிற்கு செண்பக மலர்கள் அந்த நந்தவனத்திலே பூத்து குலுங்கியது. செண்பக தோட்டத்திலே மாலை நேரத்திலே மன்னன் தன்னுடைய மனைவியோடு உலா வருவது வழக்கம். அப்படி அமர்ந்து இருக்கிற பொழுது அவளுடைய கூந்தலிலிருந்து மனம் வருவதை அறிகிறான். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா, இல்லை செயற்கையாக பூக்களை வைப்பதால் மனம் வருகிறதா என்கிற ஒரு கேள்வி எழுந்தது. தன்னுடைய சந்தேகத்தை மன்னன் சொல்லாமல் மன்னரின் சந்தேகத்தினை தீர்ப்பவருக்கு 1000 பொற்காசுகள் என அறிவிக்க செய்து சபையின் முன்பு பொற்கிளியையும் தொங்க விடுகிறார். மதுரை சொக்கநாதரையே முழுமுதல் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தர்மி என்கின்ற ஆதி சைவர் ஒருவர் இருந்தார். அவர் உறவுகள் இல்லாத ஏதும் இல்லாதவராக இருக்கிறார். அவருக்கு திருமணம் செய்து இறைவன் அடி சேர வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. அதுதான் முறையும் கூட. ஏழையாக இருந்தமையால் தனக்கு பெண் தருவதிலே பல சிரமங்களை அவர் எதிர்கொண்டார். தன்னுடைய மன வாழ்க்கைக்காக காத்திருந்தவருக்கு மன்னன் அறிவித்த 1000 பொற்காசுகள் அப்படியே காதிலே அமுதம் போல இனித்தது. அந்த நேரத்திலே பாட்டிற்கு என்ன செய்வது என்று புலம்புகிற பொழுது எல்லாம் வல்ல இறைவனே சொக்கநாத புலவராக மாறி ஒரு ஓலையை தர்மிக்கு தருகிறார். நீங்கள் திரைப்படத்தில் காணுகிற காட்சிகள் எல்லாம் ஏபி நாகராஜன் கைவண்ணம். ஆனால் இங்கே தர்மி என்பவர் ஆதி சைவ குலத்திலே பிறந்தவர். அவர் அந்த புலவரோடு வாக்குவாதமெல்லாம் புரியவில்லை. இதை மன்னனிடம் கொடுத்தால் பரிசு கிடைக்கும் என அந்த புலவர் கொடுத்ததை அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த பாடலை படிக்கிறார். கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெளிய நட்பின் மயிலியர் செறியிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று சொல்லி முடித்தார். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டு என்கிற செய்தியை மறைமுகமாக சொன்னதை அங்கே மன்னன் தெரிந்து கொண்டான். தர்மியின் பாடல் மொழியாக நான் என் சந்தேகம் தீர்ந்தது என்று சொல்லி தர்மிக்கு பொற்கிளியை கொடுக்கிறான். ஆனால் நல்லது நடக்கிற பொழுது அதை தடுப்பதற்கென்று வருவாரே, அப்படித்தான் நக்கீரர் வருகிறார். எனக்கே எல்லாம் தெரியும், இந்த பாடலிலே பொருட்குற்றம் இருக்கிறது என்று கூறி பரிசினை தடுத்து விடுகிறார். தர்மி என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்புகிறான். அந்த நேரத்திலே சொக்கா இதை பார்த்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்டவுடன் அதே புலவர் வடிவத்திலே மீண்டும் இறைவன் வருகிறார். அவைக்கு வருகிறார். நக்கீரனோடு வாதம் புரிகிறது. நக்கீரன் இயற்கையாக கூந்தலுக்கு மனமில்லை என்று மறுக்கிறார். கோபம் கண்ட சொக்கநாத புலவர் இறைவியின் கூந்தலுக்குமா மனமில்லை என்று கேட்க, ஆம், இறைவியின் கூந்தலுக்கும் மனம் இல்லை என்றார். பிழையான செய்தியை நக்கீரர் தன்னுடைய ஆணவத்தினால் சரியானது என்றே மறுப்பு தெரிவித்து கொண்டிருந்தார். சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணால் சுட நக்கீரர் புற்றாமரை குளத்திலே சென்று விழுகிறார். நக்கீரருடைய ஆணவத்தை அறுப்பதற்காக படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்னும் 5 தொழிலை செய்யக்கூடிய பரமன், வரம்பில் ஆற்றல் உடையவனாக இருக்கக்கூடிய அந்த பரமன் எப்பொருளையும் எப்படியும் படைக்க வல்லவன் என்பதை அவர் அறியாமல் போய்விட்டார். தமிழை தெளிவுறக் கற்று தமிழ்ச்சங்கை தலைமையேற்ற நக்கீரர் பெருமானுக்கு அங்கே தமிழ் நூல்களிலே கூறும் மேற்சொன்ன கருத்துக்களை அறியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. இறைவன் நெற்றிக்கண்ணை திறந்து தன்னை இனங்காட்டுகிறான். வந்தது பரமன் என தெரிந்த பின்பும்
அவனே இவ்வுலகை படைத்தவன் என்பதை அறிந்த பின்பும் அவன் நினைத்தால் எப்பொருளையும் எப்படியும் படைக்க முடியும் என்பதை அறிந்த பின்பும் அவன் படைத்த உலக இயல்பை அவனை மறுத்து தான் உரைப்பது தவறு என்று உணராது நெற்றிக்கண் காட்டிலும் குற்றம் குற்றமே என கூறி நின்ற நக்கீரர் செயல் அறிவு ஆணவத்தின் உச்சநிலை மட்டுமன்றி அறியாமையின் உச்சநிலை என்பதை இந்த சம்பவம் தெளிவுபடுத்துகிறது. மதுரை முழுதாண்டு மாண்புடன் நிற்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் நக்கீரரிடத்திலே கேள்வி எழுப்புகிற பொழுது அந்த அன்னை கூந்தலுக்கு வாசனை உண்டோ என கேட்கவில்லை. மீனாட்சி அம்மன் கூந்தலுக்கு வாசனை உண்டோ என கேட்கவில்லை. எங்கோ இருக்கும் காலத்தியான் தேவி ஞான பூங்கோதையின் பெயர் சொல்லி அவள் கூந்தலுக்கு மனம் உண்டோ என கேட்டது எதனால் என்பது நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஞானமே வடிவான செறிந்த கூந்தலை கொண்டவள் ஞான பூங்கோதை என்பது அவள் பெயருக்குரிய அற்புதமான விளக்கம். ஞான வடிவத்தில் புறப்பொருள்கள் கலத்தல் கூடுமோ? கூடாது என்பது திண்ணம். கூந்தலுக்கு மனம் உண்டு என்பதை ஒப்பும் நக்கீரர் அந்த மனம் புறப்பொருள்களின் கலப்பால் செயற்கையாய் அமைந்தது என்றே வாதம் செய்கிறார். அது உண்மையாயின் புறப்பொருள்களின் கலப்பு சாத்தியம் ஆகாத ஞானமே வடிவான அன்னை கூந்தலில் வாசனை செயற்கையால் அமைவது எப்படி? இந்த கேள்வி பிறக்க அன்னை கூந்தலுக்கு இயற்கை மனம்தான் இருக்கிறது என்பதை அற்புதமாக இந்த சம்பவம் தெளிவுபடுத்துகிறது. இப்படி தர்மிக்கு பொற்கிளியை பெற்றுத் தருவதற்காக சிவபெருமான் நிகழ்த்திய அற்புத திருவிளையாடலாக இந்த திருவிளையாடல் மலர்ந்திருக்கிறது. மாலை நேரத்திலே எல்லாம் வல்ல சுவாமி தங்கச் சப்பரத்திலே பிரியாவிடை சமேதராக சோமாஸ்கந்தர் வடிவமெடுத்து அற்புதமாக தங்கச் சப்பரத்திலே முன்னே வர பின்னே அன்னையானவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை மீனாட்சி யானை வாகனத்திலே மிக அற்புதமாக பவனி வருகின்ற உன்னதமான திருக்காட்சி தான் நம் கண்களுக்கு விருந்தாக வந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான திருவிளையாடல். அதனை தொடர்ந்து எல்லாம் வல்ல இறைவன் வருகின்ற இந்த உன்னதமான காட்சியை கண்டு கேட்டதை கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய எம்பெருமான் வருத்தப்பட்டு நாம் கேட்கிற பொழுது நம்முடைய கேள்விகளுக்கு விடையாக எல்லாம் வல்ல இறைவன் வருகிறான் என்பதைத்தான் இந்த திருவிளையாடல் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இறைவனின் பாதம் சிக்கன பிடிப்போம், வெற்றி பெறுவோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.